ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: பன்னீரை துருவி வச்சுக்கோங்க, ஒரு குடமிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இது நாலுத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சதும் கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச குடமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகா ஆட் பண்ணி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ துருவி வச்ச பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்பயுமே சப்பாத்தி உருட்டுற மாதிரியே மாவு உருட்டி செஞ்சு விட்டு ஸ்டஃபிங் எடுத்து அந்த மாவில் வச்சு மறுபடியும் மடித்து மறுபடியும் சப்பாத்தி மாதிரியே உருட்டிக்கோங்க. இப்போ உருட்டி வச்ச மாவு எடுத்து எப்பவுமே சப்பாத்தி போடுற மாதிரியே 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டி பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.